வழிமுறைகள். நம்ம லட்சியத்தை நிர்ணயம் செய்து கொண்ட பின் அந்த லட்சியத்தை அடையும் வழிமுறை என்ன? அடுத்த கேள்வி எழுகிறது. ஞானிகளும் போதகர்களும் இந்த விஷயத்தை பற்றி விரிவாக விளக்கியிருக்காங்க. தாங்கள் எது இறுதி லட்சியம் என்று பரிந்துரைத்தார்களோ அதை அடைவதற்கு அநேக பயிற்சி முறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தாங்கள் எது இறுதி லட்சியம் என்று பரிந்துரைத்தார்களோ அதை அடைவதற்கு அநேக பயிற்சி முறைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கடவுள் எனப்படும் நிர்ணயிக்க முடியாத பரம்பொருளை அல்லது பரபிரம்மத்தை உணர வேண்டுமென்றால் முழுமையாக இன்மை என்ற நிலைக்கு அழைத்துச் செல்லும் வழி எதுவோ அதைத்தான் நாம் மேற்கொண்டு இன்மை என்ற நிலையை அடைய வேண்டும். நமது வாழ்க்கையோட லட்சியமானது இறுதி நிலை, எல்லா செயல்பாடுகளையும் கடந்த இறுதி மையம் அல்லது பூஜ்ஜியம் என்பதற்கு மிக அருகில் இருக்கும் நிலையாகும். இந்த மையம்தான் சிருஷ்டியின் ஆதி மூல காரணம். மேலும் மகா பிரளயத்திற்கு பிறகு எல்லாம் கடைசியாக திரும்பும் இடமும் இதுவே. இந்த நிலையை நாம் அடைய வேண்டுமெனில் நாமும் பூஜ்ஜியமாக ஆக வேண்டும். மகா பிரளய காலத்தில் இயற்கையாகவே நாம் இந்த மையத்தை அடைவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த மையத்தை கூடிய விரைவில் அடைந்து கணக்கற்ற பிறவிகளை எடுத்து துன்பங்களை அனுபவிப்பதிலிருந்து தவிர்ப்பதற்காகவே நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பதிவுகளும் ஆசைகளும் அந்த முயற்சி நிறைவேறாமல் செய்துவிடுகின்றன. அதாவது படைப்புகள் அனைத்தும் நமது ஆரம்ப நிலையை அடைய எப்படி மகா பிரளயம் அத்தியாவசியமோ அதை போலவே அந்த இடத்தை அடைவதற்கு நாமும் நமது சொந்த பிரளயத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது நம் வினைகளினால் நாமே உருவாக்கி கொண்ட எல்லாவற்றையும் முழுமையாக கரைத்துவிடக்கூடிய ஒரு நிலையை அடைய வேண்டும். அதாவது நாம் நமது உடைமைகள் எல்லாவற்றில் இருந்தும் விடுபட்டு சிருஷ்டி காலத்தில் எந்த நிர்வாண நிலையில் இருந்தோமோ அதே நிலையை அடைய வேண்டும். நமது உடைமைகள் எல்லாம் சம்ஸ்காரங்களின் மூட்டையே. நமது ஆன்மாவை சுற்றி நாம் சேகரித்து கொண்ட வெவ்வேறு விதமான உரைகளும் சிக்கல்களும் நமது எண்ணங்களினாலும் செய்கைகளினாலும் உருவான சம்ஸ்காரங்களின் விளைவுகளே. நம் மனமும் அறிவும் பல்வேறு விதமான செயல் திறன்களை கொண்டுள்ளது. அவை எப்போதும் செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. மனம் சரீரத்தின் செயல்களை நிர்ணயிக்கிறது. நாம் பல பொருட்களை பார்க்கவோ கேட்கவோ உணரவோ புரிந்து கொள்ளவோ செய்கிறோம். பிறகு அவற்றை விரும்ப அல்லது வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முள் வியாபித்து நமது செயல்களை பாதிக்கிறது. இப்படி ஆசைகளினால் ஏற்பட்ட சுற்றுகள் பெருகிக் கொண்டே போகிறது. நாம் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தீவிரமாக முயற்சி செய்கிறோம். ஒரு ஆசை பூர்த்தியாகும் போது அந்த இடத்தில் மற்றொரு ஆசை உருவாகிறது.
அவற்றிலிருந்து நாம் ஒரு கணம் கூட விடுவது இல்லை. நாம் எந்த ஒரு பொருளை பார்க்கும்போதும் அதை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்க்கிறோம். இந்த ஆசைகள் நமது மனம் மற்றும் உடலின் செயல்களை நிர்ணயித்து சம்ஸ்காரங்களை ஏற்படச் செய்து ஆன்மாவை சுற்றி மேல் மேலும் உரைகளை பெருகச் செய்கின்றன. அதாவது நாம் ஒரு பொருளை பற்றிய ஆசையோ இல்லை ஒரு மாற்றுப்பால் பற்றிய ஆசையோ நமக்குள் தோன்றும் பொழுது அவைகளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். அது ஒரு வகையான சம்ஸ்கார தூண்டுதலின் மிக ஆழமான செயல் பதிவுகளை அது ஏற்படுத்துகிறது. மேலும் நமது ஆசைகளுக்கும் நமது திட்டங்களுக்கும் யாராவது குறுக்கே வரும் பொழுதோ இல்லை அவர்கள் நமது ஆசைகளை அடைய விடமாட்டார்கள், அவர்கள் தடையாக இருப்பார்கள் என்று நினைக்கும் பொழுதோ மனிதன் பல்வேறு சங்கடங்களை மற்றவர்களுக்கு உருவாக்கி தனக்குத்தானே கர்மாவயப்பட்டு கொண்டு விடுகிறான். தானே அனைத்தும் தெரிந்தவன். இந்த ஞான பயிற்சியில் செல்லும்போது கூட தன்னால் மிக அதிகமாக முடியும், தானே எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டேன் என்று அகங்காரங்களுக்கு ஆட்பட்டு அதை அவன் சம்ஸ்காரமாகவே மாற்றிக்கொள்கிறான். அது கூட ஒரு வகையில் சம்ஸ்காரம்தான். நீங்கள் இறுதி நிலையை அடைவதற்கு அது எவ்விதத்திலும் உங்களுக்கு உதவப் போவதில்லை. நீங்கள் ஒரு பூஜ்ஜியமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி பூஜ்ஜியமாக மாறுவது? திடீரென்று மரணம் அடைந்து விட்டால் கூட நீங்கள் இதுவரைக்கும் செய்த சம்ஸ்காரங்கள் உங்களை இறுதி நிலைக்கு கொண்டு போய் சேர்க்காது. பெரிய மகான்கள் கூறியது போல மகா பிரளயம் வந்து அதில் அளிக்கப்படும் ஜீவன்கள் நேரடியாக இறுதி நிலைக்கு அருகில் கொண்டு சென்று விடப்படுகிறார்கள். அவ்வாறன்றி நீங்கள் இயற்கை மரணம் எய்தினாலோ இல்லை நீங்கள் துர்மரணம் எய்தினாலோ இல்லை தற்கொலை செய்து கொண்டாலோ நீங்கள் இறுதி நிலையை எட்ட முடியாது. நீங்கள் இறுதி நிலையை எட்ட வேண்டுமானால் நீங்கள் சம்ஸ்காரங்களை துறந்து அமைதியாக உங்கள் மனதில் என்னவெல்லாம் மன எழுச்சிகள் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் இந்த கடவுளும் நன்றாக அறிவார்கள். பிறிதொரு மனிதனுக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடன் வாழும் சக மனிதர்களுடன் நீங்கள் மிக நன்றாக இருப்பதைப் போலவோ, நீங்கள் மிகவும் தூய்மையானவனைப் போலவோ, நீங்கள் மிக உயர்ந்த மனிதன் என்பதைப் போலவோ காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அது எவ்வகையிலும் உங்களுக்கு பலனளிக்கப் போவதில்லை. வேண்டுமானால் அதை பார்த்து கேட்டு உணர்ந்த சக மனிதன் உத்வேகப்பட்டு தீவிர முயற்சி மற்றும் பயிற்சிகளில் ஈடுபட்டு அவன் தனக்குத்தானே ஒரு உயர்ந்த நிலையை அடைய பயிற்சிகளை மேற்கொள்ள ஒரு உந்துதலாக அமையுமே தவிர உங்களுக்கு, அதாவது அந்தந்த மனிதர்களுக்கு அவர்களுக்கே சத்தியமுடன் இருக்க வேண்டும். தாங்கள் கூறும் சொல்லும் தாங்கள் செய்யும் செயலும் சத்தியமாக இருக்க வேண்டும். சத்தியமாக என்றால் அது உங்களுக்கு புரிகிறதா என தெரியவில்லை. நீங்கள் ஒப்புக்கு சொல்வது என்று சொல்லலாமா, இல்லை நடிப்பது? ஒரு மனிதனை வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்று சொல்லும்போது உளமாற
ஆத்மார்த்தமாக நீங்கள் வரவேற்றால் நீங்கள் கூறிய வார்த்தைகள் சத்தியமானது. வந்துவிட்டான் பார் என்று மனதில் நினைத்து கொண்டு சொற்கள் மட்டும் வாருங்கள் வாருங்கள், உங்களைத்தான் இப்போது நினைத்து கொண்டிருந்தேன், என்னவோ போங்கள், உங்களுக்கு 100 ஆயுசு என்று அவர் மனம் இதம்படும்படியாக கூறிவிட்டு நீங்கள் உள்ளத்தால் வேற்றுமையாகவோ வெப்பமாகவோ நினைத்து கொண்டால் அது சத்தியம் பிறழ்ந்த செயலாகும். அதனால்தான் நீங்கள் கெட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நீங்கள் அவர்களை விட்டு விலகி இருக்கலாம். கெட்டவர்களுக்கு உதவுவது கூட ஒரு வகையில் நீங்கள் இறுதி நிலைக்கு செல்வதற்கு தடையாகவே அமையும். ஏனென்றால் சத்தியம் தவறும் வழி. ஒவ்வொரு ஜீவனுமே இறுதி நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய தகுதி பெற்ற ஆன்மாக்களே. அது மரம் செடி கொடியோ புழுப்பூச்சிகளோ இல்லை பல்வேறு வகையான ஜந்துக்களோ மிருகங்களோ அவரவர்கள் கர்மாக்களின் காரணமாக அந்த நிலைப்பாட்டினை அவர்கள் எய்தியுள்ளார்கள். எனவே நீங்கள் இந்த பூமியில் வாழும் வாழ்க்கையை நிரந்தரமாக எண்ணிக்கொண்டு நாம் இங்கே மிக உயர்ந்த நிலையில் வாழ்வாங்கு வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அறம் பொருள் பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் நீங்கள் இறுதி நிலைக்கு மிக அருகில் சென்றுவிட முடியும். உங்களுக்கு பதிவுகளும் ஆசைகளும் உங்கள் மனதில் ஏற்படாமல் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு செம்மையாக நடத்தி கொண்டு செல்ல முடியுமோ அதுவே உங்களை கரை சேர்க்கும். நீங்கள் செய்து முடித்து பல ஆண்டுகளாக கூட நீங்கள் பயிற்சி செய்திருக்கலாம், பல 30-40 வருடங்கள் செய்திருக்கலாம். ஒரு ஆசை இல்லை, உங்கள் கர்மாவில் இருக்கின்ற ஒரு ஆழமான பதிவு உங்களை மிக எளிதில் சறுக்கி விழவைத்து உங்களை மீண்டும் பூஜ்ய நிலைக்கு கொண்டு சென்று மீண்டும் ஆரம்பத்திலிருந்தே வெளியேறி சிறிது சிறிதாக முன்னேறி வேகமாக பழைய நிலையை அடைய இறைவனின் அருள் வேண்டும். அதற்கான வழிமுறைகளும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எனவே நான் இதை ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் என்றால், நீங்களே உங்களுக்கு ஆராய்ச்சியாளர், நீங்களே உங்கள் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்ட். உங்கள் மனதில் 5 புலன்களை சமன் செய்யும் நோக்கத்தில் ஏற்படுகின்ற ஆசைகள் சரியா தவறா என்பதை நீங்களே உணர முடியும். உங்களுக்கு தெரியும், அறநூல்களும் மற்றவைகளும் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறது. ஆனால் அறநூல்கள் சொல்லிவிட்டதே என்று நீங்கள் அந்த ஆசைகளை அடக்கி வைத்தீர்களானால் அது பன்மடங்காக சீறி எழுந்து உங்களை கவிழ்த்துவிடும் வாய்ப்பு உள்ளது. எனவே அதற்காக தவறான ஆசைகள் உந்துதல் ஏற்பட்டு அதை செய்துவிட்டாலும் கர்மா சேர்ந்துவிடும். ஆனால் அதற்கெல்லாம் நல்ல குருமார்கள் மிக அற்புதமான பயிற்சிகளை தம்மிடம் வைத்துள்ளார்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்காததற்கு காரணமே, நாம் இந்த பயிற்சியை இவருக்கு கற்றுக் கொடுத்தால் இவன் இந்த பயிற்சியை வைத்து வேறு ஏதாவது தவறான காரியங்களில் ஈடுபட்டு விடுவானோ என்று பயந்து கொண்டே பல்வேறு குருமார்கள் தங்கள் சிஷியர்களுக்கு சிறிது சிறிதாகவே கற்றுக் கொடுத்து அந்த கற்றுக் கொடுத்தலின் மூலம் அவன் சரியான பாதையில் செல்கிறானா இல்லை சரியற்ற பாதையில் செல்கிறானா என்பதையெல்லாம் பார்த்து அவர்கள் அந்த வழிமுறைகளை வழங்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு குருநாதரிடம் வாக்கு கொடுத்து கற்றுவிட்டு அதன் பிறகு நீங்கள் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு விட்டால் அந்த கர்மா அவர்களுக்கு துன்பமாக அமையும். இல்லை என்றால் அந்த சுமையினை தீர்ப்பதற்கு அவர்கள் பல்வேறு
நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்து அந்த சுமைகளை தீர்க்க வேண்டி இருக்கும். எனவே குருமார்களுக்கு வாக்களிக்கும் போது நீங்கள் சத்தியத்துடன் இருங்கள். சத்தியமேவதே ஜெயதே, இது மகாத்மா காந்தி கூறியது என்று நினைத்து விடாதீர்கள். அது எதற்காக சொல்லப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியம் பிறழாமல் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. நீங்கள் முடிந்தவரை நீங்கள் யாருக்கு கொடுக்கும் வாக்கையும் தவற விட்டு விடாதீர்கள். வாக்கு தவறுதல் ஒரு தவறுதான். அதை உணர்ந்து திருந்தி மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு அதிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து விடுபடும் வாய்ப்பை உங்களுக்கு தரும். மீண்டும் மீண்டும் ஒரே தவறை திருப்பி திருப்பி செய்வது சரியல்ல. எனவே இதை நான் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்து கொண்டு இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காண்கிறேன்.